ஹாய் மக்களே, ஒரு ஆளுடைய வெளி தோற்றத்தை வச்சு அவர் எப்படிப்பட்ட ஆள்ன்றதை நம்ம கெஸ்ஸே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் நடக்க போகிற விஷயங்கள் முன்னாடியே சில பேருக்கு வந்து தெரியுமா என்ன, இல்லை இது ஃபுல்லு ஸ்கிரிப்டா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அல்டிபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராணவ் இன்னைக்கு காலையிலிருந்தே ஓகே எனக்கு ஏதோ கனவு வருது, எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு நீங்கள் எல்லாரும் வந்து என்கிட்ட இருந்து பேசுகிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த டாஸ்க்கு அப்படின்றது யார் உள்ள சொன்னாடுறது தெரியல. கன்வேயர் பெல்ட் டாஸ்க்கை பற்றி நான் லைவ்ல அதை மிஸ் பண்ணிட்டேன். எப்படி இந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க் பற்றி உங்களுக்கு தெரிய வந்தது டாஸ்க் லெட்டர் வாசிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இந்த டாஸ்க்கை பற்றி தெரிஞ்சதுமே நம்ம பவித்ராட்ட போய் ராணவ் வந்து கேட்குறாரு, இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கா? யார் யாரா என் டீமில் இருக்க போகிறீங்க, யார் யார் என் டீமுக்கு வர போகிறீங்க, வந்துருங்க, இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கா? எப்படி அருண் வந்து எப்படி புத்தூர் கட்டு போடுவீங்களா இல்லை வந்து எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. இப்போ எப்படி போன வாரம் வந்து இந்த லேபர்ஸ் வர்சஸ் இந்த டாஸ்க் வர்றதுக்கு முன்னாடி அருண் வந்து காலையில் எந்திரிச்சிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிரிக்கிறதுலேருந்து இதை பேசிட்டு இருந்தாரோ, கரெக்டாக லேபர் டாஸ்க் வந்தது. அந்த மாதிரி இந்த வாரம் இப்படி ஒரு சண்டை நடக்க போது, இவர் கையுடைய போதிலிருந்து எல்லாத்தையும் புத்தூர் கட்டுலேருந்து எல்லாத்தையுமே இப்போ பேசிக்கிறாங்க இல்லை இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி. அது எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது. ஓகே, அது ஜஸ்ட்டு நம்ம இதாக்கான விஷயம் தான். பட் உண்மையிலேயே ஒரு ஆளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை வந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல கிரியேட் பண்ண வைக்குதோ அப்படின்னு வந்து தோணுது. பட் ஆனால் ராணவ் அந்த இடத்துல நடிக்கலையோன்னு எனக்கு தோணுது. ஓகே, அடிபட்டிருக்கு, டீமாக சேர்ந்து பிக் பாஸ் டீமாக சேர்ந்து ராணவுக்கு வந்து ஒரு பிட்டினஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக, ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்காங்களா தெரியல. ராணவுக்கு இதுதான் இதோட முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறாரான்னு தெரியல. இன்னொரு எதர்ச்சியலான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க அப்பாவோட பிறந்தநாளா அதை வந்து சொல்கிறாரு. கராத்தே சந்துரு அவர்கள் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாரு. அவரை பற்றியும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்றத பற்றியும் அவருக்கு ஒரு பர்த்டே விஷயம் வந்து ராணவ் இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. உள்ளே இருக்கக்கூடிய பல பேருக்கு அவர் யார் அப்படின்றது தெரியாது. ஒரு அரசியல் ஒரு சின்ன ஒரு அரசியல் ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ராணவ் போகிறதுக்கு இல்லை, ராணவ் வந்து தான் மனசில் பிடிச்ச விஷயத்த வந்து இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்க முக்கியமான காரணம் தன்னுடைய தந்தை தான் அப்படின்றத இந்த இடத்துல கோட் பண்ணுறாரு. எல்லாரும் எதிராக நின்ற இடத்துல கூட என் தந்தை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு காலையிலிருந்து ராணவ் தீபக்கிட்ட பேசிட்டு இருக்குது, ராணவ் வந்து சௌந்தர்யாட்ட பேசிட்டு இருக்குது, ராணவ் வந்து அருண்கிட்ட பேசிட்டு இருக்குது, ராணவ் வந்து அவங்க அப்பாவை பற்றி பேசுறது, ராணவ் வந்து இப்படி அடிபடுற விஷயத்தை பற்றி பேசுறது, ராணவ் பவித்ராட்ட பேசிட்டு இருக்குது, அப்புறம் ராணவுக்கு அடிபடுறது, ராணுவால் 3 வாரம் விளையாட முடியாதுன்னு சொல்றது. என்ன மக்களே, நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க. இல்லை இவங்க எடிட்டிங் அப்படி பண்ணுறாங்களா? ராணுவுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்றதுனால காலையிலிருந்து ராணுவ என்னென்ன பேசிட்டு இருந்தாரோ அதெல்லாம் வச்சு பண்ணுறாங்களா? இல்லை காலையிலிருந்து ராணுவோட அப்பா ராணுவுக்கு அடிபட்டுருச்சு ராணுவம் புரியலையே மக்களே. ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம் நம்ம, கரெக்டாக ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம். அதான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, எப்படியோ பார்ப்போம். எப்படியும் பெரிய நான் மேக் எ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி கெட் வெல் சூன் ராணவ். சீக்கிரமாக நல்லா வாங்க, சீக்கிரமாக வெளியே வாங்க, நல்லா பார்த்துக்குங்க. சிம்பதி ஓட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியாது. உடம்பை பார்த்துக்குங்க, நல்லா விளையாடுங்க. 3 வாரத்துக்கு உங்களால் விளையாட முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெளியே வந்துடுறது நல்லது. வாக் அவுட் கொடுத்து வந்துடுறது நல்லது. பார்ப்போம்.